உன் மனசுல பெரிய கலெக்டர் நினைப்பா? எவ்வளவு நெஞ்செழுத்து இருந்தா பிள்ளைகளை கூட்டிட்டு வான்னு போன்ல எனக்கே உத்தரவு போடுவேன். ஒரு மாசம் வேலைக்கு போனதுக்கே உனக்கு இவ்வளவு தனாவட்டுனா, இத்தனை வருஷமா உன்னை சும்மா உட்கார சோறு போட்டுருக்கேன். எனக்கு எவ்வளவு தனாவட்டு இருக்கும். நிறுத்தியா? ஐயோன்னு சும்மா சோறு போடல. இந்த குடும்பத்துக்காக ராத்திரி பகல நான் மாடா உழைச்சிருக்கேன். என்ன உழைச்ச? கை வண்டி இருத்தியா, வண்டி தள்ளியா, ரிச்சா ஓட்டினியா, மூட்டை தூக்குனியா, என்னடி உழைச்ச? ஒன்ன விட பெருசா உழைச்சிருக்கையா? என்ன உழைச்ச? நேரத்துக்கு ஆக்கி ஆக்கி கொட்டி இருக்கேன். உன் துணிமணிகளை துவைச்சு போட்டிருக்கேன். உனக்கு கை கால் அமுக்கி விட்டு நீ தண்ணி அடிக்க பதிலா ஜோரா ஊத்தி கொடுத்திருக்கேன். உன் கூட மல்லு கட்டதுக்கு அன்னைக்கே நான் எங்கேயாவது போய் வேலைக்கு செஞ்சிருந்தேன்னா இன்னைக்கு 4 காசு சம்பாரிச்சு வீடு வாசல் வாங்கி லட்சாதிபதி ஆகியிருப்பேன். உன்னை கட்டிட்டதுனால என் வாழ்க்கைய பாழா போச்சு. என்னடி ரொம்ப ஓவர் அடுக்குற? போட்டே வாயில பல்லெல்லாம் பொறி மாதிரி சதறிடும். போடுவேன் போடுவேன். என்ன என்ன என்னடி? என்னப்பா இப்படி மேல வந்து விழுகிற? வேணும் நாங்க வந்து மோதனா தெரியாம மோதிட்டாங்க. போங்க போய் தொலை. எது போய் தொலையா? நாங்க போவோம், இங்கே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். உனக்கண்ணா நீ போயா முதல்ல. வேண்டாம். என்ன கொடுத்தாங்க உனக்கு வேணாங்கிறப்ப? நான் மோசமான ஆள். நாங்க ரொம்ப கேவலமான ஆளு. கேவலமான ஆள்னா எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம். என்ன சண்டைக்கு வர்றையா? தெரியுதுல்ல, மண்ட பத்திரம். எனக்கு தெரியாத ஜெயிலே இல்ல. அப்ப நாங்க நாப்பல யாரு? பாளையங்கோட்டை ஜெயில தான் படிச்சத. வேலூர் ஜெயில வெள்ளை அடிச்சு வாடகைக்கு விட்டு கொடுத்துறான். பல ஆண்டுகளா மதுரை ஜெயில மைதானம் வச்சு மல்யுத்தம் நடத்தின பரம்பராங்க. அது போக தமிழ்நாட்டுல இருக்க சப்ஜெக்ட்ல பூரா என் சப்ஜெக்ட் தாங்க பாடமா எடுத்து நடத்துறாங்க.